கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் தேவனுடைய புதிய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். எந்த தேவனால் என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரங்களை தொட்டு விடுவிக்க போகிறார். யார் யார் பலவீனத்தோடு, வியாதிகளோடு, கட்டிகளோடு, திராத வழிகளோடு இருக்கிறீர்களோ உங்களை என் ஆண்டவர் இப்பொழுது குணமாக்க போகிறார். குணமாக்கும் தேவனாகிய யெகோவா ராஃபா நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கண்கள் மூடி இருக்கட்டும். இப்பொழுதே என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று என் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் தழும்புகளால் நீ சுகமாவாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை சிலுவையிலே நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு தழும்புகளை ஏற்றுக்கொண்டதை கற்பனை செய்து பாருங்கள். குறிப்பாக அவருடைய கரத்தில் உள்ள காயம், ஆணிகளால் கடாவப்பட்ட காயம், அந்த தழும்புகளால் அவர் உங்களை தொட்டு குணமாக்க விரும்புகிறார். இன்றைக்கு அவர் உங்களை குணமாக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஆபரேஷனுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் உங்கள் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறதா இருக்கலாம். டாக்டர்கள் உங்களுக்கு கண்டிப்பா சர்ஜரி தேவை என்று சொல்லி இருக்கலாம். இந்த கட்டியை ரிமூவ் பண்ண வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம். எப்பேற்பட்ட வியாதியோடு, ஒருவேளை சின்ன தலைவலியோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லது பயங்கரமான உயிர்கொல்லி நோயாகிய கேன்சரோடு இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, தலைவலியை குணமாக்குவதும் என் ஆண்டவருக்கு லேசான காரியம். அதே போல உயிர்கொல்லி நோய்களாகிய எப்பேற்பட்ட நோயையும் கேன்சரை குணமாக்குவது என் இயேசுவுக்கு லேசான காரியம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் சரீரத்தின் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு நரம்புகளையும், எலும்புகளையும், திசுக்களையும், அணுக்களையும் உருவாக்கினவர் கர்த்தர். அவர் உங்களுடைய சரீரத்தின் நோய்களை குணமாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். ஒரு அற்புதத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீங்க. நல்ல ஆண்டவரே, என்னோடு இணைந்து இப்பொழுது விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை இப்பொழுது என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, வியாதி இருக்கிற இடத்திலே உம்முடைய பிள்ளைகள் தங்கள் கரங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவர்கள் கரங்கள் அல்ல, அது உம்முடைய கரமாய் மாறுவதாக. உம்முடைய தழும்புகள் நிறைந்த கரமாய் மாறுவதாக. அவர் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்ற வசனத்தின்படி இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னியும். அறியாமல் செய்த அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கம் பாராட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் எல்லா விதமான மூளை வியாதி
வியாதிகள் இப்பொழுது குணமடைவதாக. மூளையில் உள்ள எல்லா பிளட் கிளாட் இப்பொழுது ரிலீஸ் ஆகும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டிகள் மறைவதாக. சரீரத்திலே எந்தெந்த உறுப்புகள் சிஸ்ட் இருக்கிறதோ, கட்டிகள் இருக்கிறதோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவைகள் கரைந்து போவதற்காய் ஸ்தோத்திரம். கரைந்து போகட்டும். கண்களில் உள்ள பலவீனங்கள் இப்பொழுது மாறுவதாக. காதுகளில் உள்ள பலவீனங்கள் இப்பொழுது சுகமடைவதாக. ஓரல் வியாதிகள் சுகம் அடையட்டும். தைராய்டு வியாதிகள் சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். கழுத்தில் உள்ள கட்டிகள் மறைவதாக. கழுத்தில் உள்ள ஸ்டிஃப்னஸ் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. ஆண்டவரே, லங் வியாதிகள் சுகம் அடையட்டும். பிரஸ்ட் வியாதிகள் சுகம் அடையட்டும். பிரஸ்ட் கேன்சர் சுகம் அடையட்டும். பிரஸ்டில் உள்ள கட்டிகள் இப்பொழுது மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்டமன் வியாதிகள் சுகம் அடையட்டும் ஆண்டவரே. யூட்ரஸ் வியாதிகள் சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா விதமான லிவர் வியாதிகள் குணமடையட்டும். குடல் வியாதிகள் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ப்ளீடிங் வியாதிகள் சுகம் அடைவதாக. எய்ட்ஸ் வியாதிகள் குணமடைவதாக. முழங்கால் வியாதிகள் சுகம் அடையட்டும் ஆண்டவரே. கழுத்து வியாதிகள் சுகம் அடையட்டும். ஸ்பாண்டிலைட்டிஸ் வியாதிகள் குணம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஸ்பைனல் கார்டு வியாதிகள் குணமடைவதாக. எந்தெந்த எலும்புகளுக்குள்ளாய் வலி இருக்கிறதோ அந்த ஸ்பைனல் கார்டை இப்பொழுது தேவன் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சொல்லுகிற ஆண்டவரே வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி கொண்டு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒழுங்கின்மையா இருந்த பூமியை ஒழுங்குபடுத்தின ஆண்டவர், ஒழுங்கின்மையா இருக்கிற ஒவ்வொரு எலும்புகளும் மீண்டும் ஒழுங்காகும்படி கட்டளை இடுவீராக இயேசுவின் நாமத்தில். டிஸ்க் வியாதிகள் குணம் அடையட்டும். கிட்னி வியாதிகள் சுகமடையட்டும். கிட்னி ஸ்டோன்கள் கரைந்து போவதாக. செயல்படாத கிட்னிகள் இப்பொழுது செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. செயல்படாத ஒவ்வொரு உறுப்புகளும் இப்பொழுது இயேசுவின் ஜீவன் அதற்குள் இறங்குவதனாலே செயல்படுவதாக. ஜீவன் ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் இறங்கட்டும். பலவீனத்தின் ஆவிகளை துரத்துகிறேன் சுவாமி. ஒவ்வொரு சரீரத்திலும் ஒரு விடுதலை இப்பொழுது உண்டாவதாக. தோல் வியாதிகள் சுகம் அடையட்டும். நரம்பு வியாதிகள் சுகம் அடையட்டும். எலும்பு வியாதிகள் சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தில். உயிர் தெழுந்த வல்லமையோடு இப்பொழுது ஆண்டவர் தொடுகிறீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன என் ஆண்டவர் இப்பொழுது வியாதி படுக்கையை மாற்றுவதற்காய் நன்றி. படுத்த படுக்கையை கிடக்கிற மக்களை இப்பொழுது உயிர்ப்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம். பேரலைஸ் அட்டாக்கோடு இருக்கிற விழுந்து போன கை கால்கள் இப்பொழுது உயிர் அடைவதாக இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமை நான் அனுப்பி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுப்பதற்காய் நன்றி நன்றி நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய். வலிகள் வேதனைகள் மறைந்து போனதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் விடுதலையோடு நிமிர்ந்து நடப்பார்களாக. மகிழ்ச்சியோடுமை துதித்து ஆராதிப்பார்களாக. உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. இன்னைக்கு அப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவே தேவன் என்று சாட்சி சொல்லட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.